ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆமென். அவருடைய சிலுவையை தியானிப்பது நமக்கு மேன்மையான ஒன்று. சகல ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், தெய்வீக சுகத்தையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், பரலோக நன்மையும் ஆண்டவர் சிலுவையிலே அவர் வைத்திருந்தார். ஆமென். அவர் சிலுவை சுமந்தது நமக்காக, சிலுவையில் அறையப்பட்டது நமக்காக. தியானிக்கிற நல்ல நாட்களாய் இது மாறட்டும். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி, ஏசாயா புஸ்தகத்தில் 66 அதிகாரம், பைபிள் 66 புத்தகம். ஏசாயா என்றால் பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம். இயேசுவின் பாடு மரணத்தை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 53 அதிகாரத்தில் ஏசாயா 53:4. ஆமென். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இயேசு வெறும் மரச்சிலுவை சுமக்கவில்லை. வேதம் சொல்கிறது இயேசு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். பிரைஸ் தி லார்ட். நெப்போலியன் போனபார்ட் இந்த வாட்டர்லூக் யுத்தத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்த போது எதிரிகள் உள்ளே நுழைந்து விடாதபடி பாதுகாக்க நிறைய படை தளபதிகளை நிறுத்தினான். அதில் ஒரு சோளம் நிறைய வளர்ந்திருந்த ஒரு தோட்டம் பகுதியிலே அது உள்ளே நுழைந்து வந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு தளபதி அங்கே நிறுத்தப்பட்டான். இரவு நேரத்தில் எல்லாரும் சரியாய் காவல் செய்கிறார்களா என்று பார்க்க நெப்போலியன் போனபார்ட்டே புறப்பட்டு போகிறார். போனபோது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஈட்டி குத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தலைசிரா வைக்கப்பட்டிருக்கிறது. போர்ச்சேவனை காணவில்லை. தேடின போது கொஞ்சம் மழை, குளிர், அந்த போர்ச்சேவனுக்கு தூக்கம் வந்திருக்கிறது. அந்த சோளத்தை காக்கிற ஒரு தட்டு அங்கே போடப்பட்டிருந்தது. அதிலே தன் படுக்கையை விரித்து மழை வராதபடி மறைத்து அவன் படுத்து கொண்டான். இவர் வேற ஒன்றுமே செய்யவில்லை. அவர் இறங்கி அந்த ஈட்டியை தன் கையில் எடுத்து அந்த தலைசிராவை போட்டுக்கொண்டு இரவு முழுதும் அவர் காவல் செய்தார். காலையிலே வெயில் அடித்தது, மழையும் அடித்து விட்டது. கண்ணை திறந்து பார்த்தால் ஈட்டியும் காணவில்லை, தலைசிராவும் காணவில்லை. தேடி பார்த்தபோது தன் அருகிலே ஒருவர் சிலை போல நிற்கிறதை அவன் கண்டான். புரிந்து கொண்டான் நெப்போலியன் போனபார்ட். அவன் நினைத்தான், இதோடு என் கதை முடிந்தது, இவர் என்னை கொன்று விடுவார், வேறு வழியே இல்லை, எனக்கு மரண தண்டதான் என்று காலில் போய் விழுந்த, ஐயா எனக்கு மன்னிப்பு தாங்கன்னு கேட்டாப்போ சொன்னால், நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், நீ நிற்க வேண்டிய ஸ்தானத்தில் நான் நிற்கிறேன், இந்த தவறு ஆயுசு காலத்தில் செய்யாதே, உன்னை மன்னித்து விட்டேன் என்றார். நல்ல கவனிங்க. அவன் சொன்ன, எனக்கு ஆயுசு நாள் இருக்க வரையிலும் உங்களுடைய அந்த நல்ல செயலை நான் மறக்க மாட்டேன் என்றார். இரவு நேரத்தில் இந்த சோள தோட்டத்து வழியாக எதிரிகள் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக அந்த நெப்போலியன் போனபார்ட்டே அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மரண தண்டனை கொடுத்திருக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்கள் உண்டு என்பது அவன் காலத்தில் நடந்த உண்மை. ஆனால் மரண தண்டனை கொடுக்காதபடி அவன் பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். மரச்சிலுவை அவர் சுமந்தார் என்றால் அர்த்தம் என்ன? துக்கத்தை அவர் சுமந்தார் நம்மை சந்தோஷமாய் மாற்றுகிறதற்கு. நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார் நம்முடைய பாடுகளை மாற்றுகிறதற்கு. நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்தார் நம்முடைய வியாதிகளை மாற்றுகிறதற்கு. நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார், எல்லாவற்றையும் அவர் சுமந்தார் நம்மை சமாதானத்தை உண்டு பண்ண. அதுதான் கல்வாரி சிலுவை. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாயிருக்கும். ஆமென். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். ஹல்லேலூயா. மரச்சிலுவை ஒரு அடையாளம் தான், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அனுபவம். ஹல்லேலூயா. வெறும் அடையாளமல்ல நமக்கு தேவை, சிலுவையின் அனுபவங்கள் நமக்கு தேவை. ஆமென். இயேசு அதைத்தான் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னான். அந்த நல்ல அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. சிலுவையை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். சப்பா, சிலுவையில சுமந்தீங்களே, பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்களே, நோய்களை ஏற்றுக்கொண்டீங்களே, துக்கத்தை ஏற்றுக்கொண்டீங்களே, நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அறிக்கையிடுங்கள், அபிவிருத்தி அடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் ஆண்டவருடைய கிருபை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.